வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, T20 மட்டை பந்து போட்டியில் ராஜா 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் பொழுது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது T20 மேட்ச்சில் ராஜாங்கிறவர் 50 பந்துகளை எதிர்கொள்கிறாரு. அதில் அவர் 10 டைம்ஸ் 6 அடிக்கிறாரு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சம வாய்ப்பு முறையில் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த பந்து எப்படி இருக்கணும்னா, அந்த பந்தில் அவர் 6 அடிச்சிருக்க கூடாது. இப்போ அதற்கான நிகழ்தகவை தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், அவர் எதிர்கொண்ட பந்துகளின் எண்ணிக்கை எத்தனை, மொத்தம் 50. இப்போ அவர் எத்தனை டைம்ஸ் 6 அடிச்சிருக்காரு, 10 முறை. அப்போது நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், P of E is equal to N of E divided by N of S. இதில் N of Eங்கிறது என்னென்னா, அந்த செலக்ட் பண்ண போகிறாங்கல்ல அந்த பந்து, அதாவது அவர் 6 அடிச்சிருக்கக்கூடாது. ஆனால் அவர் எத்தனை தடவை 6 அடிச்சிருக்காரு, 10 டைம்ஸ் அடிச்சிருக்காரு. அப்போது மிச்சம் 40 தடவையும் அவர் 6 அடிக்கலை. ஸோ அப்போ அதிலிருந்து ஒரு பாலை தான் நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் N of Sங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் அவர் எவ்வளோ எதிர்கொண்டிருக்கிறார், அது 50, அதிலிருந்து ஒன்றை எடுக்க போகிறோம். ஸோ இந்த 2 தான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். ஸோ P of E is equal to என்ன வரும், N of E என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 40C1 டிவைடட் பை N of S 50C1. 40C1னா டைரெக்டாக போட்டுடலாம் 40, அதே மாதிரி இதையும் 50ன்னு போட்டுடலாம். ஸோ அடிச்சிடலாமா. அப்போ ஆன்சர் இஸ் 4/5. இதுதான் அவர் 6 அடிக்காமல் இருக்கக்கூடிய பந்துகளில் ஒன்றை சம வாய்ப்பு முறையில் எடுத்ததற்கான நிகழ்தகவு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.